மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் என்பது மிக முக்கியமான செயல்கள். ஒரு ஆசானாக ஆகணும், ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழணும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்களும் மிக முக்கியமானது மை டியர் மாஸ்டர்ஸ். எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு 2 ஃபோன் வந்துச்சு எனக்கு. 2 பேரோட வார்த்தைகள் எல்லாமே கேட்கறதுக்கு அப்புறம் நாம எவ்வளோ நல்லா இருக்கிறோம், தியானத்தின் நன்மைகள் நமக்கு எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு மாஸ்டர். தியானம் செய்யவில்லை என்றால் ஆற்றல் வராது. புத்தகங்களை வாசித்தால் மட்டுமே ஞானம் வருது, காமன் சென்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, புது விஷயங்கள் எல்லாமே தெரியுது, நம்முடைய புத்தி வளரும். சத்சங்கம் செய்தால் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிற இந்த வழி சரியான வழியா அப்படின்னு சொல்லி தெரியுது. 4 பேருடைய அனுபவங்கள் கேட்கும்போது எவ்வளோ நம்பிக்கை என்பது வருது. யார் இந்த 3ம் செய்ய மாட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில கன்ஃபியூஷன், எல்லாமே சரியில்லாத எண்ணங்கள் முதலில் ஆரம்பமாகும். அதுக்கப்புறம் அது பர்மனெண்ட் ஹேபிட்ஸாக மாறும். ஒரு ஹேபிட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா அது சப்கான்ஷியஸ் லெவல்ல போயிடும் மாஸ்டர். எப்போ ஒரு ஹேபிட்டாக மாறிடுமோ நம்ம 2வது உடல், அதாவது எனர்ஜி பாடி, எத்ரிக் பாடி, எமோஷனல் பாடி, அதில் பிளாக்ஸ் கிரியேட் ஆகிடும். நாடி மண்டலம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். எப்போ இந்த விதமான எண்ணங்கள் சரியில்லாமல் இருந்தால் அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுமோ அது நமக்கு ஒரு மென்டல் பிளாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் மாஸ்டர்ஸ். அந்த மென்டல் பிளாக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா லாங் டர்ம் எமோஷனல் பிளாக்ஸ் ஆக இருந்தால் எமோஷன்ஸ் எல்லாமே சப்ரஸ் ஆக்கி இந்த வாழ்க்கையே வேண்டாம், போதும், என்ன எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு ஃபேமிலி வேண்டாம், எனக்கு இந்த ஊர் வேண்டாம், இந்த உடலும் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் புது விஷயங்கள் தெரியாம புத்தி என்பது வளரல அப்படின்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஜாஸ்தி உருவாக்கப்படும். ஏன்னா பழைய ஞானத்துடன் புது சூழ்நிலை மாற முடியாது. அப்போ என்ன ஆகும், கம்பேரிஷனு, கில்ட்டு, இது எல்லாமே வந்துடும். ஃபைனலாக நான் கரெக்டு, எல்லாரும் தப்பு அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் யாராலையும் நம்ம மாற்ற முடியாது மை டியர் ஃப்ரெண்ட். அதுவே நம்ம தியானம் நல்லா செய்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய எனர்ஜிஸ் எல்லாமே வருது. எனர்ஜிஸ் எல்லாமே நிறைய வரும்போதா என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே சாஃப்ட் ஆகிடும். எப்போ இந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ள வருதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடி மண்டலத்தில் உள்ள பிளாக்ஸ், எனர்ஜி பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மென்டல் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எல்லாமே கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகுது அப்படின்னா புது அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு புது தன்னம்பிக்கை, புது நம்பிக்கை எல்லாமே நமக்கு வருது. புத்தி எப்போ வளர்ச்சி என்பது இருக்குமோ அப்போ கூட நமக்கு நான் மட்டுமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சது கரெக்டு கிடையாது, எனக்கு தெரிஞ்சது மட்டுமே கரெக்டு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. எத்தனையோ பேர் எவ்வளவோ விரந்த நிலையில இருக்கிறாரா, அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய அனுபவம் நமக்கு தேவை அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் யூ வில் பிகம் ஏ ஸ்டூடெண்ட் ஃபார் எவர். கடைசி சுவாசம் வரைக்குமே நீங்க கற்றுக்க முடியும் மாஸ்டர்ஸ். அதுக்காக தியானம், சுவாத்தியாயம் என்பது மிக முக்கியம். அப்படியே தினமும் இந்த மாதிரி சத்சங்கம் செய்தால் குரூப் எனர்ஜிஸ் மற்றும் 4 பேருடைய அனுபவங்கள் கேட்கும்போது எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த அனுபவங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்திருக்கு. அவ்வளோ கஷ்டப்படாமல் அவ்வளோ அந்த ஈஸியாக நம்ம அந்த அனுபவங்கள் கேட்கும்போது நமக்கு நல்லதாகும். நம்முடைய பயணம் வேகமாகும், நம்முடைய வாழ்க்கை சுகமாகும். அதுக்காக மை டியர் மாஸ்டர்ஸ், தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் என்பது மிக முக்கியமானது. நம்முடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து, எமோஷனல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, இன்டலெக்சுவல் ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து, எல்லா வகையான க்ரோத்தும் சீக்கிரமாக வரணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்களும் கட்டாயமாக கடைபிடிக்கணும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். வணக்கம், நன்றி.